எக்ஸ்ப்ளோரர்ஸ் நாம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து திண்டுக்கல்ல தான் இருக்கோம், திருப்பூர்ல இல்லை. பொங்கல் கொண்டாடுறதுக்காக திண்டுக்கல்ல வந்திருக்கோம். நம்மளுக்கு தான் சுமார் தான் பிடிக்காது, அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. திருமலைக்கேணி போயிட்டு இருக்கோங்க, ராஜகாப்பட்டி வழியா. அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேங்க. காய்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. வேற லெவலில் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. பேக் கேமரா காட்டுறேன். டெசர்ட் தான் குளிச்சிருக்கலாம். துண்டு மட்டும் எடுத்து சட்டி வச்சு குளிக்கணும். செம்மையா இருக்கு. என்ன சுண்டேலி மாட்டம் வந்து இந்த கோயில் என்ன மாமா ஸ்பெஷல்? எங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முருகா. எதுவும் எடுக்க முடியாது போல. குழந்தைங்கடா ஆளே. படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். டாப்புக்கு போய் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமா அப்படி இருக்கு, எல்லா சல்லையும் இருக்கு. ஏன் சொல்ல இருக்காரு? இதாங்க கோயில். பார்த்தீங்களா, மான் இருக்கா? மானு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் நிறையவே இருக்கு, பரவாயில்ல. அங்கே போயிட்டு இருக்காங்க. போய் முருகனை பார்த்துட்டு வந்தேன். இங்கே என்னென்ன இருக்கு சுற்றி காட்டுறாங்க. இதாங்க கோயில். கோயிலுக்குள்ள இருக்குன்னா விளாக் எடுத்தால் கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். திட்டுவாங்க, அதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடும். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சண்டை தெரியுமா? அந்த கையில ஒரு பொம்மை இருக்கு பாருங்க. கையில வச்சிருக்காங்க. இது எதுக்காக வாங்கினேன்? யாருக்கு? உன் பிள்ளைக்கு? குரங்கு இல்ல, குழந்தையோட குழந்தைக்கு வாங்கினேன். இது எனக்கு தான் கொடுக்கணும், அப்புறம் எனக்கு தர மாட்டீங்க. வீட்டு போறப்ப 2K கிட்ஸ்லாம் கையில ஒரு குழந்தையோட சுத்துது. 90s கிட்ஸை பாத்துக்க குழந்தையாவே சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, அந்த பொம்மை வந்து அவருக்கு தான் வாங்கியிருக்காரு. ஏய், நம்ம கூட்டங்க காய்ச்சிங்க பார்த்தீங்களா? நம்ம இனம் நாங்களாம் ஒரு நரி கூட்டம். குட்டி பைய என்ன பயப்படாம வராங்க. ஹலோ, ஹாய், டேய், என்ன பண்றீங்க? இனிமே அந்த சண்டை முடியலங்க. இனிமே சண்டை ஓட்டு கிடக்குறாங்க. மகளிர் கூட்டம் அதிகமாக இருப்பதால் எனக்கு பொழுது எங்க மாமா வந்து விளாக் எடுப்பாரு. மக்களே, இப்பொழுது நாம் எங்கு செல்கிறோம் என்றால் பழனிக்கு போலான்னு நினைச்சோம். பழனிக்கு போலான்னு நினைச்சா பழனிக்கு கூட்டு போகாம மலக்கேணின்னு ஏதோ ஒரு கோயில் கூட்டு வந்தாங்க. அங்கேயும் நல்லா தான் இருக்கு, வைப் சூப்பராக இருக்கு. இங்கே முருகன் மஞ்சள் கலரில் இருக்காரு. மேலே ஒரு கேணி இருக்கனால தான் இதுக்கு மலைக்கேணின்னு பேர் வச்சாங்களாமா. இருக்கு, யாரெல்லாம் சொன்னது? யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. பொய்யா உண்மையானு நமக்கு தெரியல. என்னத்த சொல்லி யாரை என்ன பண்ணுறது? இப்போ தான் ஒரு பைய கீழே விளையாடுறோம், நம்ம உளுந்துராம போகணும் சாமி. இதுதான் முருகன் கோவில். முருகன் கோவில்னு விநாயகர் படத்தை காட்டுறேன்னு பார்க்குறாங்களா? இங்கே நாங்கள் மட்டும் தான் தனியாக வந்திருக்கோம். மற்ற எல்லோரும் கப்புள்ஸாகவும் ஃபேமிலியாகவும் வந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நாங்கள்லாம் பிரம்மச்சரியம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த கீழே கடை போட்டிருக்க தாத்தா, அந்த தாத்தாவுக்கு 10 ரூபா கொடுக்கணும். இங்கே 10 ரூபா தரமாட்டேன்ட்டு வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு. காரில் எல்லாம் வராங்க. பெரிய கோயில் தான் போல இருக்குது. காரு கீழே சேவல். இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால நாய்க்கெல்லாம் குளிச்சுட்டு பொட்டு வச்சு விட்ருக்காங்க. இந்த கீழே 2 ஜோடி போகிறாங்க பாருங்கள், கப்பிள்ஸ். அவங்க
இது கோயிலின் பின்புறம். இது பெரிய கோபுரம் வந்து முருகன் கோவில், சின்ன கோபுரம் வந்து விநாயகர் கோவில். பக்கத்தில் ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் ஏதோ சொல்கிறான், நம்ம கேட்டுக்கணும். இப்போ ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அது ஒரு சிவன் கோவில் சரிங்களா. இது விநாயகர் கோவில், ஆனால் ஐயப்பன் படம் போட்டிருக்கு. இது முருகன் கோவில். ஓகேவா? கோவில் உட்புறம். உள்ளே செல்போன் உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால உபயோகிக்க மாட்டோம். எங்கே போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியல. மேலே ஒன்றுமே இல்லை. நாங்கள் இப்போ தான் ஏறுறோம், அவங்க இப்போ தான் இறங்குறாங்க. ஒரு செல் நோண்ட மாதிரி அவங்க பெரிய கிறுக்குங்க. அவனை மாதிரி ஒரு கிறுக்கன் இந்த உலகத்திலே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் படியில் தான் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே தரமான கோயிலுங்க திருமலைக்கேணி. சாமி வந்து ரொம்ப கிட்டக்க பார்க்கலாம். மற்ற கோயிலெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சு பார்ப்பாங்க, இங்கே கொஞ்சம் கிட்டக்கையே காட்டினாங்க. மலை அடிவாரத்தில் இருக்கனால நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா காத்தோட்டமாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸுங்க. ஆமாம், ஃபோட்டோ இருக்கல, வீடியோ எடுத்துட்டு பாருங்க. ஸ்கேன் பண்ணி டொனேட் பண்ணுறதுங்க. உண்டியில் காசு போடுறதுக்கு இதில் ஸ்கேன் பண்ணோம்னா அமௌண்ட் எவ்வளவோ போட்டுக்கலாங்க. செம்ம எப்படிலாம் இருக்குது. நான் இப்போ தாங்க இப்படிலாம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இப்படி ஸ்கேன் பண்ணிலாம் உண்டியில் காசு போடுறது. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கோம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே கீழே இறங்க வேண்டியதுதான். பசங்க கூட 4 ஸ்டில் ஃபோட்டோ எடுத்தாச்சு. சாமி கும்பிட வராங்கனால ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னு தெரில, ஃபோட்டோவாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் எப்பயும் ஃபோட்டோகிராஃபரு, நம்மளுக்கு ஒன்றும் ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க மாட்டான். தான் கீழே போயிட்டுருக்காங்க பாருங்க. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு போக வேண்டியதான். காரில் போய் கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. போகிற வழியில் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாம். வாங்கி தராங்களான்னு தெரியலை. அப்படியே வீடியோ இதே விட்டு வீடியோ அவன் ஏனே பண்ணணும்னு இது பண்ணிட்டு இருக்கியா? வளைஞ்சு தொலை காய்ஸ். மலைக்கேணியிலேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட எண்ட் ஆகுது. என்னடா விளாக் ஒன்றுமே பண்ணலை எண்ட் ஆகுதுங்கிறன்னு நினைக்கிறீங்களா? முன்ன பண்ணதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பையன் தானே நீங்கள், நான் உங்கள் பையன் தானே, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பை பை வாட்டா.